இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சாமி இது? ஏதோ வேர் மாதிரி இருக்கு. இதை என்ன பண்றது? இது சாதாரண வேர் இல்ல, நாகவேர். இந்த வேரோட வாசனைக்கு எந்த நாகமும் கிட்ட நெருங்காது. அதனாலதான் இதுக்கு நாகவேருன்னு பேரு. இந்த நாகவேரை கொண்டு போய் உன் வீட்டு வாசம் முன்னாடி கட்டி வை. அந்த இச்சாதாரி நாகம் எந்த உருவத்திலையும் உன் வீட்டுக்குள்ள நுழையவே முடியாது. ரொம்ப நன்றிங்கய்யா. உன் கணவர் வீட்டை விட்டு வெளியில போனா அவர் கையில கட்டி இருக்கிற கயிறு அவரை காப்பாத்தும். வீட்டுக்குள்ள இருக்கும்போது நாகம் உள்ள வராம இந்த வேறு காப்பாத்தும். சரிங்க சாமி, நீங்க சொன்ன மாதிரியே இந்த நாக வேற என் வீட்டு வாசல்ல கட்டி வைக்கிறேன். பழி வாங்க துடிச்சுக்கிட்டு இருக்க அந்த நாகத்துக்கிட்ட இருந்து உன் கணவர் உயிரை காப்பாத்த இதெல்லாம் தற்காலிகமானதுதான். நாகத்தோட பாதுகாப்புல இருக்கிற அந்த தெய்வ சக்தி உள்ள வைரத்தை கொண்டு வந்து உன் வீட்டுல வச்சுக்கிட்டா தான் உன் கணவர் உயிருக்கு ஏற்பட்டிருக்க ஆபத்துல இருந்து நிரந்தரமா காப்பாத்த முடியும். அப்படின்னா அந்த வைரத்தை எடுக்கிறதுக்கு என்னதான் வழி? அது எனக்கு தெரியலமா. வர்ற பௌர்ணமி அன்னைக்கு நீ கோவிலுக்கு வந்து அம்மன் முன்ன மனசார வேண்டிக்கிட்டு பூஜை பண்ணு. அம்மன் நிச்சயமா உனக்கு நல்ல வழி காட்டுவா. சரிங்கய்யா, நீங்க சொன்ன மாதிரியே நான் செய்யறேன். நான் போயிட்டு வரேங்கய்யா. எல்லாத்தையும் அந்த அம்மன் பாத்துக்குவா. நீ தைரியமா இரு. ரொம்ப நன்றிங்கய்யா, நான் வரேன். போயிட்டு வாமா. ஓ, என்ன இது? என்ன வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க விடாம ஏதோ ஒரு சக்தி தடுக்குது. என்ன இது? எந்த சக்தி என்ன வீட்டுக்குள்ள போக விடாம தடுக்குது? ஓஹோ, வேறு கட்டியிருக்கா. அதனாலதான் என்னால வீட்டுக்குள்ள போக முடியல. இது அந்த துர்காவோட வேலையாதான் இருக்கும். இப்ப என்ன பண்றது? என்ன நாக்ஸ் வெளியே நிக்குது? என்ன நாக்ஸ், வாட் இஸ் தி மேட்டர்? ஏன் வெளியே நிக்கிற? உள்ள வா. சிஸ்டர் உனக்காக வெயிட்டிங்ல இருக்காங்க. நான் உள்ள வர முடியாது. நீ போய் உன் சிஸ்டரை வெளியில கூட்டிட்டு வா. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ உள்ள வந்து பேசலாம்ல? வா. சொல்றேன்ல, நீ போய் கூட்டிட்டு வா. என்னது இதுவும் முறைக்குது? இரு போய் சொல்றேன். சிஸ்டர், என்ன ஸ்டைலா உட்கார்ந்திருக்கீங்க? அங்க நம்ம நாக்ஸ் வெளிய நின்னுகிட்டு இருக்குது. நீங்க வந்தாதான் உள்ள வருமா? வாங்க. ஏன், என்னாச்சு? தெரியல, வாங்க. சரி போ. வாங்க. என்னாச்சு? நீங்களே கேளுங்க. நாகஜோதி, என்னாச்சு? நீ முதல்ல உள்ள வா. உள்ள போய் பேசிக்கலாம். ஐயோ, நான் உள்ள வர முடியாது. அந்த துர்கா வாசல்ல நாக வேற கட்டி இருக்கா. அந்த வேரோட சக்தி என்ன உள்ள வர விடாம தடுக்குது. இது வேறயா? துர்காவுக்கு லேசா ஏற்கனவே உன் மேல டவுட் வந்துருச்சு. அதான் அவ இப்படி வேற கொண்டு வந்து கட்டியிருக்கா. ஐயோ, இப்ப என்ன சிஸ்டர் பண்றது? நான் இப்ப வீட்டுக்குள்ள வரலனா துர்கா என்ன ஈஸியா அடையாளம் கண்டுபிடிச்சிடுவா. நான் வீட்டுக்குள்ள வரலனா சூர்யாவோட உயிரை எடுக்க முடியாது. எங்களுக்கும் வைரம் கிடைக்காது. நானும் சிஸ்டர் தெருவுல பிச்சை எடுக்க வேண்டியதுதான். நான் இல்ல, நீங்க தான். துர்காக்கு நான் தான் இச்சாதாரி நாகம்னு தெரியாம இருக்கணும்னா நான் வீட்டுக்குள்ள வரணும். நான் வீட்டுக்குள்ள வந்தாதான் சூர்யா உயிரை எடுக்க முடியும். வைரமும் உங்க கைக்கு வரும். எங்களுக்கு மட்டும் வைரம் கிடைக்கலன்னா நாங்க ரெண்டு பேரும் நடு ரோட்ல நிக்க வேண்டியதுதான். அதனால நான் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு தடையா இருக்கிற வாசல்ல கட்டி இருக்கிற நாக வேற கழட்டி வீசுங்க. தூக்கி வீசிட்டா அந்த துர்கா கண்டுபிடிச்சிருவாளே. அவ இன்ஸ்பெக்டர் ஆச்சே. பாண்டி,
நீ இதே மாதிரி வேற ஒரு வேரை கொண்டு வந்து கட்டி இத தூக்கி வெளியில வீசு. துர்காவால அதை கண்டுபிடிக்க முடியாது. ஓகே சிஸ்டர். சிஸ்டர், முதல்ல வீட்ல இருக்கிற உருப்படிங்க எல்லாம் என்ன பண்ணுதுன்னு பாப்போம். வாங்க சிஸ்டர், வாங்க. போ. எந்த உருப்படியையும் காணும். பெரியமா இன்னைக்கு முருங்கைக்கீரையா? ஆமாமா. இங்க பாருங்க, இந்த இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா தட்டி போட்டுட்டு காரம் நல்லா தூக்கலாம். நான் எப்படி பண்ணுவேன் அந்த மாதிரி செய்யுங்க பார்க்கலாம். சரி சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போய் அரிசி ஊற வை. சரி பெரியமா. சிஸ்டர், அந்த 2 உருப்படியும் கிச்சன்ல இருக்குது. மத்ததெல்லாம் அதுகளோட ரூம்ல செட்டில் ஆயிடுச்சுங்க போல இருக்குது சிஸ்டர். சரி சரி, நான் ஒண்ணு பண்றேன். நீ கீழே இரு, நான் மேல போயிட்டு கீழே விழுந்த மாதிரி சத்தம் போடுறேன். என் குரல் கேட்டு மொத்தமா எல்லாரும் மாடி கோடி வருவாங்க. கீழே யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த சமயத்துல நீ அந்த வேரை மாத்தி கட்டிடு. சூப்பர் ஐடியா சிஸ்டர். நீங்க மேல போய் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிங்க. நான் கீழே என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்றேன். அந்த வேரை நல்லா பாத்துக்கோ. அதே மாதிரி உன்னை கொண்டாந்து கட்டணும். மாத்தி எதையாவது கட்டி சொதப்பிராத, போலீஸ்காரி கண்டுபிடிச்சிருவா. அத நான் பாத்துக்கிறேன் சிஸ்டர். நீங்க மேல போங்க, உங்க பெர்ஃபார்மன்ஸ் பிரமாதமா பண்ணுங்க. போங்க, ஜாக்கிரதை. போங்க போங்க, வேகமா போங்க. தண்ணி கொட்டி இருந்திருக்கு, அதுல வழுக்கி கீழே விழுந்துட்டேன். பாத்து மாயா, எழுந்திருங்க. உங்களால இப்ப எந்திரிக்க முடியுமா? நான் வேணா ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டா? ஏய், என்ன கிண்டலா? இல்ல அத்தா, உங்களால முடியலன்னா எங்களால உங்களை தூக்க முடியாது. அதனாலதான் சும்மா கேட்டேன். ஹாசினி, கொஞ்சம் அமைதியா இரு. இது ஒரிஜினல், இது நம்மளுது. ரெடி ஆயிடுச்சு. அப்பாடா, மாட்டியாச்சு. இத பின்னாடி வைப்போம். ஐயோ, தூக்கி எறியணும். நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வந்துருந்தா. நல்லா இருந்த மாதாஜி இப்ப கொண்டு ஆரம்பிச்சிருச்சு. நாகவேரை தாண்டி இவ உள்ள வந்துட்டாளே, அப்ப இவ நாகம் கிடையாது. துர்கா, நீ தானே நாகஜோதிய பத்தி விசாரிச்சுட்டு இருந்த? இதோ வந்துட்ட பத்தியா? அப்ப இவன் நாகம் இல்ல, சாதாரண பொண்ணுதான். நாகமா இருந்திருந்தா வேற காட்டி கொடுத்திருக்கோம். சரி, எல்லாத்தையும் கொண்டு வந்து கிச்சன்ல வைக்கலாம் வா. பாவம், தூக்க முடியாம தூக்கிக்கிட்டு வந்திருக்குது காய்கறிகளை. நீ என்ன முயற்சி பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்கவும் விட மாட்டேன்.